இனி முத்தி நிலை எப்படி இருக்கும்? அது பல்வேறு வகையா சொன்னார்கள். அது நம்முடைய சிவஞான முனிவர் சிற்றுரையில இறைவன் உயிரோடு கலந்திருப்பது எது போல ஒன்று சொல்லுகிற பாருங்கள். சிவஞான முனிவருடைய உரை. ஒரு குடம், அந்த குடத்துல குப்புற கமுத்தினீங்கன்னா குடத்துக்கு மேல ஒரு வெளி இருக்கும் இல்லையா? குடம் இருக்கிறது, அந்த குடத்துல இப்படி கமுத்தினீங்கன்னா மேல பார்த்தா ஒரு வெட்ட வெளி இருக்கும். அது குட ஆகாயம்னு பேர். குடத்துக்குள்ள தண்ணி இல்லாம ஒரு குடத்தை குப்புற கமுத்துறீங்க. குட கீழ்ப்பகுதி, மேல் பகுதி பார்த்தா வெட்ட வெளியா இருக்கும். மேல இருக்கிறதுக்கு ஆகாயம்னு பேர். அது குட ஆகாயம்னு பேர். அந்த குடம் உடைஞ்சதுன்னு வைங்க, குடத்துக்குள்ள இருக்கிற வெளி ஆகாயத்தில் இருக்கிற வெளியோடு கலந்து விடும். அது போல உயிர் இறைவன்ல கலக்குமா என்று கேட்டார்கள். இப்படி 14 உவமை காட்டுகிறார். தலைவன் தலைவியோடு சேர்ந்து இருக்கிற பொழுது இருக்கிற நிலையில ஒன்றாய் விடுவார்களா? நண்பரும் இணைபிரியாமல் இருக்கிற ஒன்றாயிருப்பார்கள், அதுபோல் இருப்பார்களா? இப்படி 14 காட்டுகிறார் சிவஞான முனிவர். அந்த 14 கருத்துக்களையும் மறுத்து பெத்த நிலையில இறைவன் தெரிய மாட்டார், உயிர்கள் தெரியும். முத்தி நிலையில இறைவன் தெரிவார், உயிர் அடங்கி இருக்கும். எனவே சகல நிலை எப்படியோ பெத்த நிலை எப்படியோ அப்படி முத்தி நிலைமை என்று 46வது பாடல்ல அருமையா காட்டுகிறார். அந்த திருப்பாடல் பாருங்க, 46வது திருப்பாடல். தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்திதனில் சித்த மலமற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதியிடும் தான். ரொம்ப அருமையான நிலைங்க. ஆமா, 2 நிலை உயிருக்கு. பெத்த நிலை, முத்தி நிலை. இதுக்கு முன்னால் இருக்கிறது கேவல நிலைன்னு ஒரு நிலை உண்டு. கேவலம் என்பது உயிர் எந்த விதமான கருவிகரணங்களும் இல்லாம அறியாமையாகிய ஆணவத்தோடு கூடி இருப்பதற்கு கேவல நிலை என்று பெயர். அதிலே இருந்து இறைவன் சகல நிலை கூட்டி வருகிறான். சகல நிலை என்பது கட்டுநிலை. அந்த சகல நிலையில இருக்கிற உயிர் இந்த உலகம், உடல் எல்லாம் மாயையின் காரியம், இதை விட்டு விட்டு சிவத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பதற்கு முத்தி நிலைன்னு பேர். அது வீட்டு நிலை. இனி இந்த உயிர் மலத்தோடு கூடியிருப்பது கேவல நிலையினார். இந்த 3ஐயும் இதுல அருமையா காட்டுகிறார். முதல்ல வருவோம். தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல். பெத்த நிலை, கட்டு நிலைன்னு பேரு. 2வது சொல்லு பாருங்க, பெத்தம். பெத்தம் என்பது கட்டு நிலை. கருவிகரணங்களோடு நாம் வாழ்கிறோம், அது பெத்த நிலை. அந்த கத்து நிலையில் தத்துவங்கள் எல்லாம், தத்துவங்கள் என்ன? 6 தத்துவம் பார்த்தோம்ல, 36 தத்துவம். அந்த தத்துவங்கள் எல்லாம் ஆன்மாவிடத்துல 2 கலந்து நிற்கும். சகசமாய் ஆன்மாவில் நிற்கின்ற பெற்றி போல். இப்போ உடல் பிரித்து வர முடியாதபடி இருக்கும், அதுபோல 2 கலந்து நிற்கும். அந்த நிலையை போல முத்திதனில், அதாவது
சிவபெருமானிடத்துல ஒன்றாக சேருகிற பொழுது பேரின்பத்தில் இரண்டரை கலந்திருப்பார்கள். அப்படி கலந்திருப்பவர்கள் யாருன்னா சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர். இப்ப சித்தமலம் என்பது எது? ஆணவ மலம்னு பேர். சித்தமலத்துக்கு ஒரு பொருள் ஆணவ மலம். அது அப்படியே திருவாசம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. திருவாசல முதல் பாட்டு. முத்தி நெறி அறியாது மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவனைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்த சித்தமலம்தான் ஆணவ மலம். அது அற்றார். அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமையை நீக்கியவர்கள் செறிந்திடுவர், சிவனோடு செறிந்திடுவர். மேல் பாட்டுல விரவுவர்னார், இந்த பாடல்ல செறிந்திடுவர்னார். செறிதல் அதனோடு சேர்ந்திருத்தல், ஒன்றுதல்னு பொருள். நம்முடைய ஆன்மா முத்தியை பெறுவதற்கு 4 வழிகள் சொன்னார்கள். அவையாவன சீலம், நோன்பு, செறிவு, அறிவு. வடமொழியில சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சீலம், நோன்பு, செறிவுல 3வது படிநிலை செறிவு. செறிதல், சேர்தல், ஒன்றுதல். அதுக்கு யோகம்னு பேரு. அந்த சொல்லுதான் செறிந்திடுவர். செறிவு, ஒன்றுவார்கள். சிவத்தோடு எப்போ ஒன்றுவார்கள்? சித்தமலமற்றால். இப்ப கணவன் மனைவி அல்லது அப்பா அம்மா நண்பர்கள் 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கணவன் மனைவிக்கு வந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு வந்தாலும் சரி, அப்பா அம்மாவுக்கு வந்தாலும் சரி, எப்படி இருப்பாங்கிறீங்க? இவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சாப்பிடுவான். அவன் வீட்டுக்குள்ள வந்து வெளியில போயிடுவான். இப்ப அதுக்கு என்ன காரணம்? மனதுக்குள்ள ஒரு மலம், அழுக்கு. அவன் இருக்கிற போது நான் வர்றதா? என்ன இல்லாம வந்துட்டானா? இப்படி ஒரு நினைப்புங்க. அது நீங்குச்சுன்னு வைங்க, ஒரே பிளேட்ல அம்மா பையனை கூட்டுவா, பையன் அம்மாவை கூட்டுவா. அன்புதானுங்க. கணவன் மனைவி கூட்டுவான், மனைவி அன்புதான். நண்பர்கள் மாத்தி விட்டுவாங்க. அன்பு இல்லைன்னா அந்த எச்சில் வெறுப்பா இருக்கும். அன்பு இருந்தா எச்சில் இன்பமாகும். இப்ப அதை விட்டுருவோம். இப்ப நமக்கு வேண்டியது ஒன்னாயிருக்கிறக்கு உடனாயிருப்பது அன்பு, வேறாயிருப்பதற்கு துணையாயிருப்பது கோபம் இல்லையா? அப்போ ஒன்றுதல், சேர்தல். ஒன்றுதல்னா சேர்தல். ஒன்றியிருந்து நினைமென்கள் ஒரு நெறிய மனம் வைத்துயர் ஞான சம்பந்தம். அதத்தான் இங்க செறிந்திடுவர். ஆன்மா உயிரோடு சேரணும்னா சித்தமலம் நீங்க வேண்டும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்த சித்தமலம் அறிவித்துன்னு இருக்குது பாருங்க திருவாசகம். சித்தமலம், சித்தமலம் வந்துருச்சு. அறிவித்து அற்றார் வந்துருச்சு. சிவமாக்கி செறிந்திடுவர் வந்துருச்சு. அப்போ உண்மை விளக்க ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் திருவாசகத்தை எப்படி உள்ளத்துல வச்சிருக்காரு பாருங்க. திருவாசகத்துல வரக்கூடிய அச்சோபதிகத்துல முதல் பாடல், அந்த பாடல்ல வரக்கூடிய 3வது வரி, இங்க 3வது வரி அப்படியே இருக்குது பாருங்க. 3வது வரி என்ன? சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி. அந்த சொல்ல அப்படியே இங்க கொண்டு வாங்க. சித்தமலம் திருவாசகம், சித்தமலம் உண்மை விளக்கம். சித்தமலம் அறிவித்து சித்தமலம் அற்றார் உண்மை விளக்கம்.
சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி சித்தமலம் அற்றார் செறிந்துடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதும். ரொம்ப அருமைன்னு அர்த்தம். இந்த கிராமங்கள்ல என்ன உறுதி என்ற சொல்லுக்கு சத்தியம்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்ல சத்தியம்ங்கிறது வடமொழி தான். தமிழ்ல நல்ல சொல் உறுதி என்று பொருள். ஆங்கிலத்துல டெஃபினட்டா அதான் நினைக்கிறேன். டெஃபினட்டா உறுதியா ஒண்ணு ஆக்சிலேஷன் இல்லையே. இன்னும் ஒரு சொல்லுவாங்க என்ன கன்ஃபார்மா. ஆமா, உறுதியாக. தமிழ்ல சத்தியமா நான் போய் சொல்லப்பா அப்படி சில பேர் சொல்லுவாங்க. சத்தியம் என்பதற்கு உறுதி என்று பொருள். அப்படின்னா என்று மறை உறுதியாக தெளிவாக ஓதும். இப்ப மறையினுடைய தெளிவு என்ன? சித்தமலமற்றால் சிவத்தோடு சேரலாம். சாமி சிவத்தோடு சேரலாம்ங்கிறீங்களே, எப்படி சேர்றது? அட நீ இப்ப இந்த உடம்போட கூடியிருக்கிறீல்ல, இதுக்கு கட்டுநிலைன்னு பேரு. இப்போ உயிர் தெரியுதா உடம்பு தெரியுதா? உடம்புதான் தெரியுது. அது எனக்கு கழுத்தான் தெரியுது. உடம்புதான் தெரியுது. உயிர் தெரியுதா? தெரியல. அது போல முத்தி நிலையில சிவம்தான் தெரியும், ஆன்மா தெரியாது. இந்த உண்மையை யார் சொன்னார்கள் என்றால் மெஞ்ஞான நூல்கள், உண்மையை கூறுகிற நூல்கள் உறுதியாக சொல்லும் என்று இந்த பாடல் ஓதியிடும் தான் என்று காட்டினார். அது அஞ்செழுத்து தான் ஏது என்பதற்கேற்ப ஓதியிடும் தான். அருமையான திருப்பாடல். 46வது திருப்பாடல். ரொம்ப மிக தெளிவான கருத்து. இது அப்படியே சிவபிரகாசத்திலையும் நாம சொல்வதை பார்க்கிறோம். கட்டு நிலையில கருவிகள் நாம் என்று வாழுகிறோம். அதே போல திருவருளே நாமாக எண்ணி வாழ வேண்டும். இதற்கு பலவிதமான மேற்கோள்கள் காட்டுவதை விட சகல நிலையே முத்தி நிலை. சகல நிலை என்பது என்ன? கட்டுநிலை. கட்டுநிலையாவது வடமொழியில பெத்த நிலை. பெத்த நிலையில உயிர் எப்படி, சிவம் எப்படி உயிரோட கலந்து அமைந்திருக்கிறதோ, முத்தி நிலையில ஆன்மா சிவத்தோடு பிரிப்பின்றி இருக்கும் என்று இந்த திருப்பாடல் அருமையா காட்டுகிறார். ரொம்ப அருமையான திருப்பாடல் இந்த திருப்பாடல். இனி அடுத்து இறைவனுடைய திருவடியில ஆன்மா போய் சேருவதும் இல்லை, பிரிவதும் இல்லை. எது போல என்றால், இந்த ஆன்மாவுக்கு இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிற அறியாமை நீங்கினாலே அதுபோல அது வந்து சேரும் என்ற கருத்தை அடுத்த பாடல்ல காட்டுகிறார். அதை அடுத்த வகுப்புல சிந்திப்போம் என்று சொல்லி, இன்றைய வகுப்புல ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் அதற்காக நேரத்தை அமைத்துக் கொண்டு வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. இன்னைக்கு நல்ல தொடர். சித்தமலமற்றார் செறிந்திடுவர். சித்தமலம்